விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. உலக கிண்ண போட்டிகள் களை கட்டிக் கொண்டிருக்கின்றன. இலங்கையிலும் இந்தியாவிலுமாக இடம்பெற்று வருகின்ற 2020 உலக கிண்ண போட்டிகளிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட போகின்ற ஆட்டம் இடம்பெறாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது பல சுற்று பேச்சுவார்த்தைகள், பல விட்டுக் கொடுப்புகள், பல இழுபறி நிலைமைகள், இப்படியான சர்ச்சைகள், சிக்கல்களுக்கு மத்தியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இலங்கையில் பிரேமதாச மைதானத்தில் இந்த இரண்டு அணிகளும் விளையாட போகின்றன. இந்த போட்டி விளையாடப்படாது என்று முன்னர் சொல்லப்பட்டது இப்போது விளையாடப்பட போகின்றது என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு வந்திருக்கின்றன. இப்படி இந்த போட்டி மிக பெருமளவிலே எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் பாகிஸ்தானுடைய ஒரு மர்ம சுழற்பந்து வீச்சாளர் உஸ்மான் தாரிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த பந்து வீச்சாளர் தொடர்பான சர்ச்சையும் அவர் தொடர்பான கதைகளும் ஏராளமாக இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது. இந்த உஸ்மான் தாரிக் அதிகமாக இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் ஒரு சிம்ம சொற்பனமாக இருப்பார். சில வழிகளில் இந்திய பேட்டிங் மிகப்பெரிய அளவிலே கொலாப்ஸ் ஆகுமாக இருந்தால் அதற்கு இந்த உஸ்மான் தாரிக் இருப்பார்கள் என்று சொல்லி என்னுடைய கணிப்பும் இருக்கிறது. அதிகமானவர்களுடைய கருத்தும் வருகிறது. ஏனென்றால் மற்றைய பந்து வீச்சாளர்கள் பெரிதாக இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக இருக்க போவதில்லை. ஆனால் இந்த உஸ்மான் தாரிக்கிடம் இந்தியா சில வழிகளில் சிக்கலாம் என்கின்ற கதைகள் இருக்கின்ற போது இவருடைய பந்து வீச்சு சைகைகள், இவருடைய பந்து வீச்சு செயற்பாடுகள், விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இவையெல்லாம் மிக பெருமளவிலே சமூக வலைத்தளங்களிலே பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. நேற்று இலங்கையில் இடம்பெற்ற போட்டியிலும் கூட, எஸ்எஸ்சி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியிலும் கூட அமெரிக்காவுக்கு எதிராக மிகச்சிறப்பாக இவர் பந்து வீசினார். அமெரிக்க ரசிகர்களும் சரி, இலங்கை ரசிகர்களும் சரி, இவர் பந்தை ஒரு சக்கர், இவர் ஒரு பந்தை வீசி எறிகிறார் என்கின்ற போர்வையிலே இவர் பந்து வீசிக் கொண்டிருந்த போது மைதானத்திலே பார்வையாளர் அரங்கிலே இருந்து தங்களுடைய சைகைகளை காட்டிய வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருக்கின்றன. ஏற்கனவே லாகூர் மைதானத்திலே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் போது ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் செய்யப்பட்டது. அப்போது உங்களுக்கு தெரியும், கேமரூன் கிரீனை இவர் ஆட்டமிழக்க செய்திருந்தார். கேமரூன் கிரீன் ஆட்டமிழந்த அந்த கோபத்தில் இவர் அந்த பந்தை எறிவது போன்று ஒரு விதமான சைகையோடு மைதானத்தை விட்டு வெளியேறியிருந்தார் என்பது எல்லாம் பழைய கதை. இப்படி இருக்க இவர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினுடைய விதிமுறைகளின் பிரகாரம் இப்படி பந்து வீசலாமா, இவர் உண்மையாக பந்தை வீசி எறிகிறார் தானா என்கின்ற கதைகள், கருத்துக்கள் ஆரம்பிக்கின்ற போது இவருக்கு ஒரு பந்து வீச்சாளர் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்திய பாகிஸ்தான் போட்டி இடம்பெறப் போகின்ற இந்த தருணத்தில் அஸ்வின் இதற்கான ஆதரவை இவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பேசு பொருள். இந்த உஸ்மான் தாரிக்கை பொறுத்தவரையில் இவர் பாகிஸ்தானிலே எத்தனையோ பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மர்ம பந்து வீச்சாளராக பாதுகாக்கப்பட்டு உலக கிண்ணத்திலே இறக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இவர் விளையாடி இருப்பது வெறுமனே 4 ஆட்டங்கள் தான். இந்த முன்னர் இடம்பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரின் போது இவர் விளையாடி இருந்தார். இப்போது நேற்றைய போட்டியிலும் கூட அமெரிக்க அணிக்கு எதிராக இவர் விளையாடி இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதே நேரத்தில் இவரை பொறுத்தவரையில் இவர் மொத்தமாக இறுதியாக விளையாடி இருக்கின்ற 23 சர்வதேச ஆட்டங்கள், மன்னிக்கவும் சர்வதேச ஆட்டங்கள் கிடையாது, 2020 ஆட்டங்களிலே இவர் எது விதமான விக்கெட்டுகளையும் கைப்பற்றாத சந்தர்ப்பங்கள் எதுவும் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஒன்று அல்லது 2 விக்கெட்டுகளையாவது இவர் கைப்பற்றுகிறார் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இவர் எப்படி என்று சொன்னால் இந்த மலிங்க பந்து வீசுகிறார் தானே, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனிலே தான் இவருடைய சுழற்பந்து வீச்சு இருக்கிறது. இதை விடவும் அஸ்வின் ஒரு காலகட்டத்தில் அஸ்வினும் இந்த மாதிரியான ஒரு உக்தியை கடைபிடித்திருந்தார். எப்படி என்று சொன்னால் பந்து வீசுவதற்காக ஓடி வருவது, அப்படியே கிரீஸிலே காலை வைத்துக் கொண்டு ஒரு சில நொடிகள் தாமதிப்பது, அப்படி ஒரு சில நொடிகள் தாமதித்துக் கொண்டு அப்படியே பந்தை டெலிவர் செய்வது, இது அஸ்வினிடமும் இருந்த டெக்னிக். இவரை சர்வதேச கிரிக்கெட்டிலே பார்த்தபோது இவர் அஸ்வின் போன்று செயற்படுகிறார் என்கின்ற கருத்துக்களும் வந்தன. ஆனால் இதிலே சர்ச்சை என்னவென்று சொன்னால் அஸ்வின் சில நொடிகள் தான் தாமதத்தை ஏற்படுத்துகிறார், ஆனால் இவர் பல நொடிகள் தாமதத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே பல நொடிகள் தாமதத்தை ஏற்படுத்த போகின்ற போது துடுப்பாட்ட வீரர்கள் நிலை குலைந்து போகிறார்கள். இவர் வருகின்ற ஆக்ஷனுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தயாராகிவிட்டு இவர் பந்தை அப்படியே கையில் வைத்துக் கொண்டு டெலிவர் பண்ணாமல் நேரத்தை அதிகம் கெடுப்பதன் காரணத்தால்
பந்து வீச்சாளர்கள் அவர்களுடைய ஃபுட் ஒர்க்கை முன்னகர்த்தி பின்னகர்த்தி எங்கே வருகிறார்கள், லெக் ஸ்டம்பிலே இருக்கின்ற துடுப்பாட்ட வீரர்கள் சில வழிகளில் ஆஃப் ஸ்டம்புக்கு நகர்ந்து துடுப்படுத்த ஆடுவதற்கு முற்படுவார்கள். நேற்றைய ஒரு அமெரிக்க வீரருடைய விக்கெட்டும் இப்படித்தான் கைப்பற்றப்பட்டது. அவர் லெக் ஸ்டம்பிலே நிலை நின்றவர் ஆஃப் ஸ்டம்புக்கு நகர்கின்ற போது அப்படியே அவர் பந்தை வைத்துக் கொண்டு டெலிவர் செய்வதற்கு நேரம் எடுத்த காரணத்தால் லெக் ஸ்டம்பை நோக்கி வீசினார், போல்ட் ஆனார். ஆனால் இது சர்வதேச கிரிக்கெட் பேரவையினுடைய விதிமுறைகளுக்கு ஒப்பானதா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. என்னை பொறுத்தவரையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை எதுவிதமான தடைகளையும் இதற்கு விதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு லீகல் ஆக்ஷனாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அவருடைய பந்து வீச்சு ஆக்ஷன் மிக பெருமளவிலே அவர் சைடு அஜ்மல் போன்று பந்தை மடித்து அவருடைய முழங்கட்டு மிக பெருமளவிலே மடிக்கப்படமாக இருந்தால் சில வழிகளில் அது நாங்கள் சக்கர் என்று சொல்லலாம். ஆனால் அப்படியான மடிப்பு எதுவும் இல்லை. இவருடைய சர்ச்சை எப்படி என்று சொன்னால் அதிக நேரம் இவர் பந்தை டெலிவர் செய்வதற்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே இது விதிமுறைக்கு மாறானது என்கின்ற கருத்துக்கள் வலுப்பெறுகின்ற போது ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரர், இவர் விராட் கோலியினுடைய அணி 2008 ஆண்டு அண்டர் 19 உலக கிண்ணத்தை வென்ற போது அப்போது விக்கெட் காப்பாளராக இருந்தவர். ஐபிஎல்லிலும் கூட 31 ஐபிஎல் போட்டிகளிலே ஆடியிருக்கிறார். ஆர்சிபி, கொல்கத்தா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்படியான அணிகளுக்கு 4 அணிகளிலே இவர் விளையாடி இருக்கிறார். நன்கு அறிமுகமான ஒரு வீரர் தான் இவர். ஒரு ட்வீட் இட்டிருக்கிறார், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அந்த பந்தை டெலிவர் செய்வதற்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறாரே, இது சிக்கலுக்குரியது, இது தொடர முடியாது அல்லது தொடர முடியுமா என்று கேட்கின்ற போது அஸ்வின் சொல்லி இருக்கிறார், ஒரு துடுப்பாட்ட வீரர் அவர் எப்படி ஆடுகிறார், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டரோ ரைட் ஹேண்டராகவோ அவர் ஒரு பேட்டராக இருந்தால் அவள் ஸ்விட்ச் கிட் ஆடப்போகிறாரா அல்லது ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடப்போகிறாரா என்பதை அவர் நடுவருக்கு ஒருபோதும் சொல்வது கிடையாது. பந்து வீச்சாளர் பந்து வீசுகின்ற போது அவர் தன்னுடைய இஷ்டப்படி அவர் ஆடுகிறார். ஆனால் பந்து வீச்சாளர்கள் அவர்கள் எந்த கையால் பந்து வீச போகிறார்கள், எந்த பக்கத்திலே பந்து வீச போகிறார்கள் என்பதையெல்லாம் நடுவருக்கு தெரிவிக்காமல் வீச முடியாது. துடுப்பாட்ட வீரர் நடுவருக்கு தெரிவிக்காமல் சுவிட்ச் கிட்டையோ ரிவர்ஸ் ஸ்வீப்பையோ ஆட முற்படுகின்ற போது இங்கே பந்து வீச்சாளர்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? முதலில் இது மாற வேண்டும் என்கின்ற விதமான ஒரு கருத்தை அஸ்வின் அதற்கு ட்வீட் ரிப்ளை இட்டிருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். உண்மையான கதை எப்படி என்று சொன்னால் இதிலே சர்ச்சை அவருடைய ஆக்ஷன் கிடையாது. அவர் அந்த பந்து வீசுவதற்கு எடுக்கின்ற தாமதம் தான் இங்கே பேசு பொருளாகி இருக்கிறது. சில வர்ணையாளர்களும் கூட இது தொடர்பிலே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரசிகர்களாக, ஒரு சாமானிய கிரிக்கெட் ரசிகர்களாக இந்திய பாகிஸ்தான் போர் ஆரம்பமாக போகிறது. கிரிக்கெட் போர் ஆரம்பமாக போகின்ற போது சமூக வலைத்தளங்களிலே மிக பெருமளவிலே பேசு பொருளாகி இருக்கிறார் உஸ்மான் தாரிக். இப்போது புள்ளி பட்டியலிலே அந்த குழுவிலே இந்திய பாகிஸ்தான் இருக்கின்ற குழுவிலே பாகிஸ்தான் தான் முதலிடத்தில் இருக்கிறது. 2 ஆட்டங்கள் 2லும் வெற்றி. இந்தியா ஒரு போட்டியில் வெற்றி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக 2 அணிகளுமே வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. பாபர் ஃபோமுக்கு வந்திருக்கிறார். அதே போன்று சப்சடா ஃபர்ஹான் மிகச்சிறப்பாக நேற்றைய நாளில் ஆடியிருந்தார். உஸ்மான் தாரிக் என்று பாகிஸ்தான் மிகச்சிறப்பாக செயற்படுகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்திய தரப்பிலே அங்கே அபிஷேக் சர்மா சில வழிகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலே பங்கேற்கலாமா, ஒரு வைரல் ஃபீவரால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்தியாவிலே நேற்றைய நாளில் அமெரிக்க மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான போட்டியை ஏராளமானவர்கள் பார்த்து ரசித்திருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள் வருகின்றன. பாகிஸ்தானுக்கு எதிராக இவ்வளவு தூரமான ஆதரவு இந்தியாவில் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை இப்போதைய நிலையில் இந்த புள்ளி விவரங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. பெருமளவானவர்கள் இந்திய மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு பின்னர் அதிகமான நேற்றைய நாளிலே பாகிஸ்தான் விளையாடி இருந்த ஒரு போட்டியை பார்த்து ரசித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதன் மூலம் என்ன வெளிப்படுகிறது என்றால் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான சூடு மிக பெருமளவிலே பிடித்திருக்கிறது. பார்த்திருப்போம், காத்திருப்போம். இது தொடர்பான விவரங்களை அறிய தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி சொன்ன கருத்துக்கள் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அஸ்வின் சொன்ன கருத்துக்கள் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதில் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தையும் குறிப்பிடலாம். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கால்பந்தாட்டத்திலே பெனால்டி ரன் அப் இருக்கிறது தானே, அடிக்க வருகின்ற போது அந்த நேரத்தில் கூட கால்பந்தாட்டத்தில் கூட இப்படி இந்த தாமதம் அனுமதிக்கப்படுவதில்லை, கிரிக்கெட்டிலே அனுமதிக்கப்படுமா என்று சொல்லியும் அவர் அந்த பகுதியிலே ஒரு விடயத்தை கேட்டிருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. நான் தில்லையபுரம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.